மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருள்வார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பழமையான இந்த கோவில் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலில் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்று கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் வங்கி தங்கி விட்டிருக்காரு. அதன்படி இங்கு தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே வந்து தங்கப்போவதாக உறுதியாக கூறிவிட்டார். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என ஔவை போற்றிருக்காங்க. அதுவே காலப்போக்கில் இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வந்ததாக சொல்லப்படுது. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசன சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசன சிலை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தா 9 ஆண்டுகள். 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசன சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாசன சிலை செய்யும் பணியில் உதவியிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசன சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர். இந்த நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பழனிமலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகத்துல ஒரு கிளியின் உருவம் இருக்கு. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்க பேறு பெற்றிருக்காங்க என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியிட இடும்பனின் சன்னதி இருக்கு. இடும்பனுக்கு அதிகாலையில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறாங்க. முற்காலத்தில் வாழ்ந்த இடும்பன் என்னும் அரக்கன் தன்னுடைய தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பழனி மலையில் தான் தூக்கி வந்த 2 மலைகளுமே வைத்து களைப்பாறும் போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகனுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தரானான். 2 மலைகளையே தூக்கி வந்த இடும்பனை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த பழனி முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாடு உண்டானது. இந்த பழனிமலை தன்னுடைய முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளித்து தண்டாயுதபாணியாக இருக்கார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையே மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இந்த பழனி மலையை கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய மலையை சென்று 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதாகும்.
பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகமாக செய்யப்படுது. முருகன் மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தர் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படி ஒரு அரிதான பிரசாதம். பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் பழனி முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர நாட்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. ஒரு நாளில் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்தால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எவ்வாறு புகழ்பெற்றதோ அதே போல் பழனி தண்டாயுதபாணி கோவில் பஞ்சாமிர்தம் உலக புகழ்பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலுடைய பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான ஒரு வாக்கு. மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் விற்றிருப்பார். மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனி முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களுடைய காணிக்கையை பெறக்கூடிய கோவிலாக தான் பழனிமலை முருகன் கோவில் இருக்குது. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்களுடைய தொழில் வியாபாரிகளின் கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்னர் அந்த லாபத்தில் பழனி முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோவிலில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாங்க அதே போல் பழனி முருகனுக்கு முடியிறுக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கு இருக்கக்கூடிய போகர் சித்தரின் சமாதியை வழிபடுவதால் இன்றுமே சூட்சும வடிவில் பழனி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம் போன்றவை ஆகியவற்றுக்காக அதிக அளவில் பக்தர்கள் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. இந்த கோவில் தண்டாயுதபாணி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி என்ன ஊரில் அமைஞ்சிருக்கு. உலக புகழ்பெற்ற கோவில் அப்படின்னே சொல்லலாம். பழனி முருகன் கோவில் முருகனின் சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுது. இந்த கோவில் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராதால் கோவித்து கொண்டு இங்கு வந்து சென்றிருக்காரு. புராணங்களின்படி பழனம் என்னும் பெயர் சொல்லில் இருந்து அடிப்படையாக கொண்டு உருவான பெயரே பழனி. பழனம் என்ற சொல் விளைச்சலை உருவாக்குவது என பொருள். அப்படி விளைச்சல் நிறைந்த விளைநிலம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் பழனி என பெயர் பெற்றது. பழனி மலையில் காணப்படக்கூடிய முருகனுடைய சிலையானது நவ பாசானத்தால் உருவாக்கப்பட்டது. இதை போகர் சித்தர் என்பவரால் உருவானது அப்படின்னே சொல்லலாம். இரவில் இந்த சிலையில் முழுவதுமே சந்தனம் பூசப்படுவதாகவும் சொல்லப்படுது. பரமசிவன் தனது 2 குழந்தைகளுக்குமே ஒரு போட்டியை வச்சிருக்காரு. முதல்ல யார் உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு ஞான பலம் கிடைக்கும் என்று கூறியிருக்காரு. சிவபெருமான் தனது மயில் மீது ஏறி வாகனத்தில் உலகத்தை சுற்றி வந்திருக்காரு. ஆனால் விநாயகரோ தனது தாய் தந்தை என உலகம் என்று அவர்களை சுற்றி உலகத்தை சுற்றியதாக கூறியிருக்காரு. இதனால் போட்டியில் விநாயகர் வென்று ஞான பலத்தை கைப்பற்றிருக்காங்க. ஏமாற்றம் அடைந்த முருகன் பழனி மலைக்கு சென்று குடியேறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழனி முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.